Hello dear friends, welcome to Shai Samayal. நம்ம சாய் சமையல் வீடியோவில் நான் சூடாக இட்லி பண்ணி வச்சுருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதுக்கு சைடிஷாக நம்ம ஒரு சட்னி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பம்பாய் சட்னி. இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த சட்னி நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி சட்னி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். சூடான இட்லிக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் டச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து நான் அந்த சட்னி பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கோங்க, 2 மீடியம் சைஸ். அதுக்கு கூடவே நம்ம எப்பயும் போல் தக்காளி சட்னிக்கு பண்ணுவோம்ல, 2 தக்காளி, கொஞ்சம் குட்டி தக்காளி 2 தக்காளி, அது கூட தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, 2 மீடியம் சைஸில் தேங்காய் சில்லி எடுத்துக்கோங்க. 5 வத்தல் இல்லாட்டினா பச்சை மிளகா கூட பண்ணலாம். ஒரு 4 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம முக்கியமான ஒரு பொருள் என்னென்னா துவரம்பருப்பு. சாம்பார் பருப்பு இருக்குல்ல, துவரம்பருப்பு, அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுக்கணும். எவ்வளோ அளவு நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த கிண்ணத்தில் இந்த மீடியம் சைஸில் நான் 2 தடவை எடுத்து போட்டு நல்லா ஊற வச்சுருக்கேன். 1 ஹவர் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து ஊற வச்சுருந்த துவரம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகா 5 நான் அதையும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா கூட சேர்த்து பண்ணலாம், நம்மளோட விருப்பம்தான். தேங்காய் சில்லி வந்து நான் எடுத்து வச்சுருந்தாலும் அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். நீங்கள் வத்தலுக்கு பதிலாக பச்சை மிளகா கூட சேர்த்து பண்ணலாம். எடுத்து வச்சுருந்த குட்டி சைஸ் தக்காளி 2 தக்காளி ரொம்ப குட்டியாகவே எடுத்துக்கோங்க. இதெல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப வந்துட்டு நைஸாக அரைச்சிடாதீங்க, நல்லாவே இருக்காது. நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து சோம்பு கூட சேர்த்து பண்ணுவாங்க. சோம்பு வந்து 1/2 ஸ்பூன் கூட போட்டு அரைச்சிக்கலாம், நம்மளோட இஷ்டம்தான். சோம்பு பிடிக்கலனா கூட ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நான் ஆயில் ஊற்றிட்டேன். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறமா ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு வெடித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை இலைகள் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும். அப்போ தான் வந்துட்டு சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 2 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா பருப்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி இன்னும் கூட ஊற்றிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கும்போது ஒரு 5 நிமிஷம் ஹையில் வச்சு கொதிக்க விடுங்க. தேவையான சால்ட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 5 நிமிஷத்துக்கு ஹையில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக வந்திருக்குன்னு. அதுக்கப்புறம் வந்து மீடியமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடலாம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டோம். என்ன அப்படின்னா துவரம்பருப்பு, வத்தல், தக்காளி, தேங்காய். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். வெங்காயம் மட்டும் தான் தாளிச்சிருக்கோம். இப்போ வந்து சூப்பராக 15 நிமிஷத்துக்கு அப்புறமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இட்லி ரொம்ப சூடாக இருக்குது. நீங்கள் தோசைக்கு கூட சாப்பிட்லாம், இன்னும் அதுவும் சூப்பராக தான் இருக்கும். சட்னி சூடாக இருக்குது.
இட்லியும் ரொம்ப சூடாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.